ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாப்பா எங்கே ரெடியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் நந்தா பாப்பா 3 பேரும் சேர்ந்து வெளியே போகிறோம். நாங்கள்லாம் எங்கே போகிறோன்னா, கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். எதுக்கு இப்போ கோயிலுக்கு போகிறோன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா நான் ஒன்று பண்ண போகிறேன். நான் இதை பண்ணுவேங்கிறத நானே எதிர்பார்க்கல. எனக்கே சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. என்ன பண்ண போகிறோங்கிறத கோயில் போயிட்டு வந்து நான் சொல்கிறேன். வாங்க போகிறோம். அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்கள அப்படியே பிக் பண்ணிட்டு போனோம். சொல்லு, ஹாய் மட்டும் சொல்லிகிட்டே இருக்க. எங்கே போகிறோம்? மாரியம்மன் கோயில். அப்படியே அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகணும். ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? சாப்பிட்டீங்களா எல்லாம்? ஏங்க சாப்பிட்டீங்களான்னு கேளு. சாப்பிட்டீங்களான்னு கேளு. என்ன பண்ணுறீங்க எல்லாம்? நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். குளிக்க போகிறோமா? மத்தியானமா வராங்கன்னு சொல்லி சரியா? சரிங்களா? முன்னாடி போகிறீங்களா? இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஏன்னா கோயில் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கல. வண்டி எங்கே பார்க் பண்ணன்னு தெரியாமல் இப்படி முழிச்சுட்டு நின்றுட்டுருக்கோம். அவர் வந்து பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்கள் வந்து இப்போது இந்த சைட் வந்து அங்கே போகிறோம். கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக பூ வாங்கிட்டுருக்கோம். பூ வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். கார் நிறுத்த போனவரை இன்னும் காணோம். என்ன பண்ணுறாருன்னு தெரியல. சரி, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போவோம். க்யூ நிற்கிது. எப்படி நம்ம க்யூவில் போய் நின்றுட்டு இருந்தோம்னா அதுக்குள்ளே அவர் வந்துடுவார். பால் கம்பம் போட்டிருக்காங்க. கம்பத்துக்கு பால் ஊற்றலான்னு நெக்ஸ்ட்டு பூ வாங்கிட்டு பால் வாங்கிட்டு நம்ம போய் க்யூவில் நிற்போம். அதுக்குள்ளே நந்தா வந்து ஜாயின் பண்ணிப்பார். கம்பத்துக்கு பால்லாம் ஊற்றிட்டு எப்படியோ சாமி கும்பிட்ற வரைக்கும் வந்துட்டோம். சாமி கும்பிட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். எப்படியோ கரெக்டாக சாமி கும்பிட்ற நேரத்தில் நந்தா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. வந்து ஜியானா வந்து பொட்டு வச்சிட்ருக்காங்க. திருநீர் வந்து ஐயர் வச்சார். சந்தனம் குங்குமம் வந்து தனியாக இங்கே வந்து வச்சிட்ருக்காங்க. சரி, நாங்கள் கோயிலுக்கு போகிற ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கப்புறம் தான் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எந்த சைடு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கங்கணம் கட்டுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மாமா வந்து இப்போ கங்கணம் கட்டிகிட்ருக்காரு. எஸ், அது என்ன சர்ப்ரைஸ்னால், நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கங்கணம் கட்ட போகிறேன். விரதம் இருக்க போகிறேன். அண்ட் பூ சட்டி எடுக்க போகிறேன். இதான் என் லைஃப்லேயே இதான் ஃபஸ்ட் டைம். எப்படி பண்ண போகிறேன் என்னங்கிறதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. எனக்கே இது வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயந்தான். பட் இன்றைக்கி தான் வந்து நான் வந்து கங்கணம் கட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி இருந்தே விரதம் ஸ்டார்ட் பண்ணி பூச்சாட்டினாங்க. பூச்சாட்டினதுலேருந்து விரதத்தில் தான் இருக்கேன். சில பல காரணங்களால் நான் இன்றைக்கி தான் கங்கணம் கட்டுறேன். இன்றைக்கி இருந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக சீரியஸாக நம்ம வந்து ஃபாஸ்டிங்லாம் வந்து வச்சு கங்கணம் கட்டிட்டு கொஞ்சம் பக்தி மயமாக இருப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் கங்கணம் கட்டுறதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். அதுக்காக மாமா கங்கணம் கட்டிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் தான் எனக்கு தான் கட்டிகிட்ருக்காங்க.
எங்கள் அத்தையும் கட்டுவாங்க. அவங்களுக்குலாம் எந்த வேண்டுதலும் இல்லை. பட் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் இல்லையா, ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் இடையில ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் ப்ராப்பராக விரதம் இருந்து கங்கணம் கட்டி எல்லாம் பண்ணுறாங்க. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நான் வந்து எப்படி பண்ணுவேங்கிற தெரியல. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்காக அவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ நான் கங்கணம் கட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அத்தை கட்டுவாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் கட்டுறேன்னா அங்கே பாருங்கள், கட்டி அதில் வந்து சந்தனம் வச்சு குங்குமம்லாம் வச்சாங்க. ரெகுலராக கட்டுறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து எல்லாம் புதுசாக இருந்துச்சு. பிரசாதம் பார்த்திங்கன்னா பொங்கல் கிடச்சிது. பொங்கல் வந்து ஜியானா சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. பட் இதில் வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து சாப்பிட்ருந்தாங்க. சாப்பிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். அதில் பார்த்துட்டு இதுதான் வந்து பழைய அம்மா, ஸோ என் குடி கொண்ட அம்மா. பேர் பட்டத்தரசு. இதான் இது பண்ணுவாங்கல்ல, முதல்ல இவங்களுக்கு பூச்சி பண்ணிட்டு அங்கே போவாங்க. போன வருஷம் பார்த்தோம். இந்த கும்பிட்டப்பெல்லாம் எடுத்துருவாங்க. இந்த இடத்துல சட்டி கொண்டு வந்து எடுத்துருவாங்க. அந்த டைம் வந்து கும்பிட்டப்பெல்லாம் எடுத்துருவாங்க. எப்படி இங்கே வந்து இறக்கி வச்சுட்டு அப்புறம் உள்ளே போகணுமா? நம்ம இறக்கி வச்சுட்டு தான் உள்ளே போவோம். அதை வந்து முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கோயில் இந்த இதெல்லாம் இல்லை, கட்டணம்லாம் இல்லை, வியாசமாக இருந்துச்சு. உள்ளே போய் சுற்றி சாமிகிட்ட சட்டி காமிச்சிட்டு வெளியே கொண்டு வந்து அதான் அப்படி தானே போவாங்க. அப்படிதான் வச்ச முதல் வருஷம். அப்புறம் தான் எல்லாம் கூட்டம் வந்து உள்ளே சமாளிக்க முடியும்ட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா இப்படி பண்ணிட்டாங்க. கேட்டாடா, கேட்டல என்ன சொன்னேன்? நாளைக்கு வாங்கி தரேன்டாடா. நாளைக்கு வருவோம்ல, அப்போ வாங்கிக்கலாம். நாளைக்கு காலையில் வந்து மாமா வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. பசிக்குதாம்மா. எடுங்க, அழிக்காத. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஏய் ஜியானா, கேக் சாப்பிட வந்த? தீபி பார்க்குறேங்க. ஏய் சரி, தீபி காணோம், கேக் சாப்பிடு. அத்தை மாமாவை ட்ராப் பண்ணலான்னு வந்தோம். இன்றைக்கி வந்து ஜியானாவோட அத்தையோட பர்த்டே, ஸோ கேக் கட் பண்ணியிருந்தாங்க. அதனால் பாப்பா வந்து கேக் சாப்பிட்றேன்னு சொன்னாங்கிறதுக்காக மேலே வந்தோம். கடைசியில் அவளும் கேக் சாப்பிட்ல. நாங்கள் இப்போது அவளுக்கு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சு. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நிறையா வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.